விஜயோட அம்மா வந்து சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணலன்னா இந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணோட உயிர் போகிறது வந்துட்டு போகிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, சாமி வேட்டைக்கு போகும்போது இந்த குடும்பத்துலேருந்து ஒரு பெண் வந்துட்டு கையில் விளக்கேற்றிட்டு சாமி கூட வேட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காட்டு கோவிலுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆபத்தான இடமாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த விஜயோட ஐடியா தான், இப்போ என்னோட பிளானை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வீரக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்கும்போது, சாமிகிட்ட போயிட்டு வீட்டிலேருந்து எந்த பொண்ணு வேணாலும் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் கேட்குறாங்க. அது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமியை சொல்லவும், அப்போ வந்துட்டு நீ யார் அனுப்ப போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க சாமி. உடனே வந்துட்டு எங்கள் வீட்டு குடும்ப குத்து வழக்கு, எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரே ஜீவன் அந்த எங்கள் வீட்டு பொண்ணு விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா அப்படியே வந்துட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. ஐயோ சாமி இப்படி என்ன மாட்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அம்மா இப்படி மாட்டி விட்டாலே அப்படின்னு சொல்லி விஜய் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ மச்சான் நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்துட்டு மாறன்கிட்ட கேட்குறாங்க. என்ன நீ இந்த குடும்பத்துக்காக இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் கேட்கவும், சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இவ வந்து இன்னொரு பிளான் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறனும் வீராக பேசிக்கிறாங்க. என்ன வேணாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் சொல்லிக்கிறாங்க. விஜய் வந்துட்டு அவங்க அம்மாவை போய் தேடுறாங்க. என்னை மாட்டி விட்டுட்டு வந்து நான் வந்து உன்னை பார்த்துட்டு சொல்லி மறைஞ்சிருக்கிறியா, இங்கே பாரு ஒழுங்காக வந்துட்டு இதை மாற்றி சொல்லு, நான் வந்துட்டு அங்கே போய் என் உயிரை விட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மாவும் மறுபடியும் சாமி ஆடுறதுக்கு போகிறாங்க. இங்கே வந்துட்டு பால் குடம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பால் குடத்தை எடுத்துகிட்டு கோயிலை 3 ரவுண்டு சுற்றிட்டு வாங்கன்னு சொல்லவும், அதுக்குள்ளே மறுபடியும் சாமி ஆடிட்டு வராங்க. என்ன அடுத்த ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாமி ஆடிக்கிட்டு யாருடா வந்துட்டு விளக்கத்தை போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜய அவளை வந்து என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் போய் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்லவும், என்னை ஏமாற்ற பார்க்குறியா, இவன் உன் குடும்ப பொண்ணே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. உடனே இவளும் மருமக வந்தனா சொல்லவும், இல்லை இவளுக்கு போட்டியாக தான் இன்னொருத்தி வந்திருக்காளே அதனால இவ போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் போகலாமான்னு சொல்லி வள்ளி சொல்லவும், நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ போகலான்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு நானும் போவேன்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க. அப்போ நானும் வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்கிறாங்க. அடுத்து பிருந்தா வந்துட்டு நானும் போவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒத்தப்படையாக இருக்கே, அப்போ வந்துட்டு விஜய் சேர்ந்து போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கவும், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமி சொல்லுது. அப்போ வந்துட்டு என்ன சாமி ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் மட்டும் தான் போகணும்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டு 5 பேர் போகிறாங்க, அதுக்கும் சரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் விதிச்சுட்டு சாமி மலை ஏறிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமியை வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு மூத்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பூசாரி கேட்குறாரு. எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது, சாமியை வந்துட்டு உங்கள் வீட்டு பொண்ணு மகாலட்சுமியாக வந்துட்டு ஊஞ்சல் உட்கார வச்சு இந்த சாமியை வந்து அவங்க மடியில் கொடுத்து தொட்டிலாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு வள்ளி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமச்சந்திரன் சொல்லவும், என்னம்மா அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீ வந்து உட்கார வர, உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னு சொல்லி கேட்கவும், ஏன் அவங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்லி வீரா கேட்குறாங்க. இல்லை இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் உண்டா இல்லை குழந்தைங்க தான் உண்டா, அவங்க பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பெற்றாதான் பிள்ளைங்களா, அவங்க வந்துட்டு தாயை மீறி அவ்வளோ வந்துட்டு பாசத்தை காமிச்சிட்ருக்காங்க அவங்க மருமக மேலே, அவங்க அண்ணங்கிட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து இந்த மருமகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க. நீங்கள் போய் உட்காருங்கம்மா சொல்லி வள்ளி உட்கார வைக்கிறாங்க. வள்ளியை உட்காந்துட்டு சாமியை வந்துட்டு மடியில் வச்சு ஊஞ்சலில் வந்து ஆடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக பின்னாடி வந்துட்டு ராகவன் கார்த்தி அப்புறம் மாறன் 3 பேருமே ஊஞ்சல் ஆட்டி விட்றாங்க. ரொம்பவே எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு இவங்க வந்துட்டு நாங்கள் 5 பேரும் வந்து விளக்கேற்ற போகும்போது நான் சொன்ன மாதிரி பண்ணிடணும், அந்த வள்ளியை எப்படியாச்சும் தனியாக பிரித்து வந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிரைவர்கிட்ட விஜய் பேசுகிறாங்க. அடையாளமே தெரியாமல் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிரைவர் சொல்கிறோம். இல்லை அப்படிலாம் ஆகக்கூடாது, எந்த சேதாரமும் உடம்புக்கு ஆகக்கூடாது, இந்த கோயில் வாசத்தில் அவள் பணம் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் மாறன் வந்துட்டு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சாமி வந்து வேட்டைக்கு ரெடி ஆகுது. உடனே அங்கே இருக்கிற பூசாரி எல்லாம் சொல்கிறாங்க, சாமி வந்து வேட்டைக்கு போக போகுது, இனிமேல் வந்துட்டு இங்கே இருக்கிற ஆம்பளை ஆட்கள்லாம் வந்துட்டு கோயிலை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மாறன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த விசிறி முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கலாம், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்க. தேங்க்யூ.